இன்றைய வேத வசனம் யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை இஸ்ரவேலர்கள் யோர்தானுக்கு இக்கரைப்பட்டு இருக்கும்போது சொல்லுகிறார். அவர்கள் கானான் தேசத்திற்கு பிரவேசிக்க கூடாதபடிக்கு யோர்தான் ஒரு தடையாக இருந்தது. ஏனெனில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். அதை கடந்தால்தான் எரிகோ பட்டணத்தை அடைய முடியும். பின்பு கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அப்பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்னவெனில், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கின்ற ஆசாரியர்களுடைய பாதம் யோர்தானில் பட்ட உடனே யோர்தானில் இருந்த தண்ணீர் முழுவதும் ஒரு குவியலாக குவிந்து விட்டது. எனவே வெட்டாந்தரை காணப்பட்டது. இஸ்ரவேலர்கள் அந்த யோர்தானை வெட்டாந்தரையை கடக்கிறது போல வெட்டாந்தரையில் கடந்து சென்றார்கள். இப்படி தேவன் இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்த யோர்தானை அதிசயமாய் கடக்கும்படி கிருபை செய்தார். இன்று நாமும் புதிய உடன்படிக்கையாகிய சிலுவையின் உபதேசத்தை நம் இருதயத்தில் சுமந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நடப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும் காரியங்களை அதிசயமாய் நாம் கடக்கும்படி நம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமேன்.